ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விவோ Y16 மொபைலை எப்படி டிஸ்பிளே மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேக் பின்னாடி பேனலை கழட்டிடுங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூவையுமே கழட்டிடலாம். வீடியோவில் அதுதான் போயிட்டுருக்கு. என்னென்னா நீங்கள் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் போகும். அதுக்கப்புறம் அந்த கேமராவில் மேலே இருக்க கிளாஸை மட்டும் பொறுமையாக எடுங்க. அது எப்படி எடுக்கிறன்றதை நல்லா பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு லைட்டாக எடுத்திங்கன்னா வந்துடும். அங்கே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிடுங்க. பொறுமையாகவே எடுங்க, அவசரப்பட தேவையில்லை. சைடில் இருக்க பேனலை கழட்டிக்கலாம். கழட்டும் போது ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்த்து கழட்டுங்க. அது எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன். சிம் ட்ரைவை கழட்டிடுங்க. கழட்டிட்டு பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கட் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பழைய டிஸ்பிளேவை எடுத்துடலாம். அங்கே சைடில் தண்ணி பட்டிருக்கு, அதனால தான் க்ளீன் பண்ணுறோம். ஒரு ஃபங்கல் மாதிரி இருக்குது, அதனால தான். கம்மு ரொம்ப காஞ்சிட்ருக்கு, எல்லாம் மேலோட்ட தான் இருக்குது. இது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு கஸ்டமர் வண்டியில் போக சொல்ல கீழே விழுந்துட்டார். மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணாடி எப்படி மேலே உடஞ்சிருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். எல்லா கம்முமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம டிஸ்பிளேவை ஒட்டிடலாம். புது டிஸ்பிளே வந்துருச்சு. கம் நல்லாவே பேஸ்ட் பண்ணுங்கள். பேட்டரியை போட்டுடலாம். இப்போது பேட்டரியை போட்டு ஆன் பண்ணுங்கள். பின்னாடி இதை போட்டு ஸ்பீக்கர் பத்திரம். ஸ்பீக்கர் போடுங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது. அதேமாதிரி பேட்ரி கனெக்ஷனை எடுத்துகிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்ஷனை கொடுங்க. பேட்டரியோடு கொடுக்காதீங்க, அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாத போக சான்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். எங்கேயும் மேலே கீழே தூக்கிட்டு இருக்க மாதிரி பாருங்கள். தூக்கிட்டு இருந்ததுன்னா ஃபிட் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போது எல்லா ஸ்க்ரூவுமே மேக்னெட்டில் இருக்குது. மேக்னெட்லேருந்து எடுத்து வச்சுருங்க. எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எதனா டவுட் இருக்குன்னா கன்ஃபார்மாக கேளுங்க, மெசேஜில் கூட கேளுங்க, சொல்கிறோம். எல்லா ஸ்க்ரூவுமே போட ட்ரை பண்ணுங்கள். அங்கே கண்டிப்பாக போடணும். அந்த கேமரா பக்கத்தில் இருக்க 2 ஸ்க்ரூ. நீங்கள் பொறுமையாக என்ன டிப்ஸ் வேணாலும் நான் நடுவில் சொல்கிறேன். கேமரா கிளாஸை உட்கார வச்சிடலாம். அதில் டஸ்ட் இருக்கும், லைட்டாக ஊதிட்டுனா உட்கார வைங்க. ஒட்டியாச்சு. மொபைல் ஆன் ஆகுது நல்லாவே. சூப்பராகவும் இருக்குது, டச்சு நல்லாவும் இருக்குது. இன்னும் நல்லா ஓகே, சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.